ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 12/4/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, எந்த ஒரு எளிய முயற்சியின் மூலம் குழந்தைங்களாகிய உங்களுடைய மனம் அனைத்து விஷயங்களில் இருந்தும் விடுபட்டு கொண்டே செல்லும்னு கேட்குறாங்க. அதுக்கான பதில், ஆன்மீக தொழில் மட்டுமே ஈடுபடுங்க. எந்த அளவிற்கு ஆன்மீக சேவை செய்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவிற்கு மற்ற அனைத்து விஷயங்களில் இருந்தும் தானாகவே மனம் விடுபட்டு கொண்டே செல்லும். ராஜ்யத்தை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு விடுவீங்க. ஆனால் ஆன்மீக சேவையின் கூடவே என்ன படைப்பை படைத்தீர்களோ, அதாவது குடும்பத்தை சொல்கிறாங்க பாபா, அதையும் பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எதனுடைய அர்த்தத்தை மனிதர்கள் முற்றிலும் தெரிந்திருக்கவில்லைன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், ஞானத்தின் மூலம்தான் சத்கதி ஏற்படுது. ஞானம் விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானம் என்று சொல்லப்படுது. விஞ்ஞானம் என்றால் ஆத்ம அபிமானியாக ஆவது, நினைவு யாத்திரையில் இருப்பது. மற்றும் ஞானம் என்றால் சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்வது. ஞானம் விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானம் இதனுடைய அர்த்தத்தை மனிதர்கள் முற்றிலுமே தெரிந்திருக்கவில்லைன்னு பாபா ஞானம் விஞ்ஞானம் அஞ்ஞானத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யார் பிரம்மாவின் மனைவி இல்லை எனவும் யார் தர்மத்தின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் எனவும் பாபா குறிப்பிடுகின்றார். பாபா சொல்கிறாங்க, பிரஜாபிதா பிரம்மா இருந்துவிட்டு சென்றிருக்கிறார். அவரை ஆதி தேவன்னு சொல்கிறாங்க. ஆதி தேவி ஜெகதாம்பா. அவர் யார்? இதையும் உலகம் தெரிந்திருக்கல. கண்டிப்பாக பிரம்மாவின் வாய் வழி வம்ச வழியாகத்தான் இருப்பார். அவர் ஒன்றும் பிரம்மாவின் மனைவி இல்லை. தத்தெடுக்கிறார் இல்லையான்னு பாபா சொல்கிறாங்க. குழந்தைங்களாகிய உங்களையும் தத்தெடுக்கின்றார். பிராமணர்களை தேவதைகள்னு சொல்ல முடியாது. இங்கே பிரம்மாவினுடைய கோயில் இருக்குது. அவரும் மனிதர்தான் இல்லையா? பிரம்மாவோடு சரஸ்வதியும் இருக்கிறார். பிறகு தேவிகளின் கோவில்களும் இருக்கின்றன. அனைவரும் இங்கே இருக்கும் மனிதர்கள்தான் இல்லையாங்கிறாங்க பாபா. ஒருவருடைய கோயிலை உருவாக்கிவிட்டார்கள். பிரஜாபிதாவிற்கு நிறைய பிரஜைகள் இருப்பார்கள். இப்போது உருவாகி கொண்டிருக்கிறார்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குலம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அனைவரும் தர்மத்தின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கின்றனர். இப்போது உங்களை எல்லையற்ற தந்தை தர்மத்தின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக ஆக்கியிருக்கிறார். பிரம்மாவும் கூட எல்லையற்ற தந்தையின் குழந்தையாக இருக்கின்றார் என பாபா ஜெகதாம்பா பிரம்மாவின் மனைவி இல்லை என்றும் தர்மத்தின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் நாம் அனைவரும்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இங்கு இருக்கும் சம்ஸ்காரங்களை எடுத்து அங்கு உருவாக்குபவர்கள் யார் என பாபா யாரை குறிப்பிடுகின்றார்? பாபா சொல்கிறாங்க, அறிவியல் விஞ்ஞானிகளை தான் சொல்கிறாங்க. என்ன சம்ஸ்காரங்களை எடுத்து செல்வாங்களோ அங்கு சென்று அவை அனைத்தையும் உருவாக்க ஆரம்பித்து விடுவாங்க. உங்களிடம் கூட ராஜ்யத்தின் சம்ஸ்காரங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. நாம் அனைவருமே ராஜ்யம் செய்வோம். அறிவியலாளர்கள் இந்த ராஜ்யத்தில் வந்து என்ன கலைகளை கற்கின்றார்களோ அதையே அங்கு செய்வாங்க. கண்டிப்பாக சூரிய வம்ச சந்திர வம்ச ராஜ்யத்தில் செல்வாங்க. அவர்களிடத்தில் வெறும் அறிவியலின் ஞானம் மட்டுமே இருக்கிறது. அவர்கள் அதனுடைய சம்ஸ்காரத்தை எடுத்து செல்லுவாங்க. அது கூட சம்ஸ்காரமாகவே இருக்குது. அவர்களும் கூட முயற்சி செய்கிறாங்க. அவர்களிடத்தில் அந்த படிப்பு இருக்கிறது. உங்களிடத்தில் வேறு எந்த படிப்பும் இல்லை என பாபா அறிவியல் விஞ்ஞானிகள் சம்ஸ்காரங்களை இங்கிருந்தே எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாபா எதை பற்றி தன்னிடம் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஆன்சரு, எல்லையற்ற தந்தை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகுவதற்கான வழியை மட்டுமே கொடுக்கின்றார். மற்றபடி இதை பார்த்து கொள்வது, வழி சொல்வது இவருடைய வேலையாகி விடுகிறது. என்னிடத்தில் எந்த தொழில் போன்ற விஷயங்களை பற்றியும் கேட்கக்கூடாதுன்னு சிவபாபா சொல்கிறாங்க. வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குங்க என்று தான் என்னை நீங்கள் அழைத்தீங்க. எனவே நான் இவரின் மூலம், பிரம்மாவின் மூலம் உங்களை தூய்மையாக்கி கொண்டிருக்கிறேன்னு பாபா சொல்கிறாங்க. பாபாவிடம் தொழில் சம்பந்தமான எந்த விஷயங்களையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு யாருடைய நடிப்பு அப்படி இருந்தது என பாபா யாரை குறிப்பிடுகின்றார்? பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் ஏதாவது கேட்க வேண்டி இருக்கிறது, வேலையில் எப்படி நடந்து கொள்வது போன்ற விஷயங்களை இந்த சாகர பாபா பிரம்மா பாபாவிடம் நல்ல விதத்தில் புரிய வைக்க முடியுங்கிறாங்க. பாபா அனுபவஸ்தராக இருக்கிறாரு, இவர் சொல்லிக்கொண்டே இருப்பார், இப்படியெல்லாம் நான் செய்கிறேன், இவரை பார்த்து கற்றுக்கொள்ளணும், இவர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா பிரம்மா பாபா அனைத்திலும் முன்னால் இருக்கிறாரு, அனைத்து புயல்களும் முதலில் இவரிடம்தான் வருகிறது, ஆகையினால் அனைவரையும் விட பலசாலியாக இவர் இருக்கிறாரு, ஆகையினால் பிரம்மா பாபா தான் உயர்ந்த பதவியும் அடைகிறாருங்கிறாரு பாபா. மாயை பலசாலியிடம்தான் சண்டையிடுது, இவர் உடனே அனைத்தையும் விட்டுவிட்டார், அதனால் பிரம்மா பாபாவினுடைய நடிப்பு அப்படி இருந்ததுன்னு பாபா பிரம்மா பாபாவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எதில் சரித்திரத்தின் விஷயம் இல்லைன்னு பாபா குறிப்பிடுகின்றார். பாபா சொல்கிறாங்க, கிருஷ்ணர் கூட பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெற்று சென்று ராஜ்யம் செய்கின்றார், இதில் சரித்திரத்தின் விஷயமே இல்லை, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு தந்தையாக இருக்கிறார், அவருக்குத்தான் மகிமையும் நடக்கிறது. இவர் கூட, அதாவது பிரம்மா பாபா கூட சிவபாபாவுடைய அறிமுகத்தை தான் கொடுக்கிறாருங்கிறாங்க பாபா. ஒருவேளை பிரம்மா பாபா நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இவர் தன்னை பற்றி சொல்கிறார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்ளுவாங்க. அதனால் இந்த விஷயங்களை குழந்தைங்களாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீங்க. பகவானை ஒரு பொழுதும் மனிதன் என்று சொல்ல முடியாது, அவர் எப்பொழுதுமே ஒரு நிராகாரமானவராகவே இருக்கிறார்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வினாடிக்கான விஷயம் என பாபா குறிப்பிடுவது என்ன? ராவண ராஜ்யத்தின் மறுபெயரை பாபா என்ன என்று குறிப்பிடுகின்றார்? பாபா சொல்கிறாங்க, பாபா தூர தேசத்திலிருந்து மாற்றானுடைய தேசத்தில் வந்து நமக்கு படிப்பித்து விட்டு பிறகு சென்று விடுகிறார். நான் ஒரு வினாடியில் வருகிறேன் என்று அவரே சொல்லுகிறார். நேரம் பிடிக்கிறதே இல்லை. ஆத்மாவும் கூட ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு மற்றொன்றில் செல்லுகிறது, யாருமே பார்க்க முடியாது. ஆத்மா மிகவும் வேகமானதாக இருக்கிறது. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தின்னு பாடவும் பட்டிருக்கு. ராவண ராஜ்யத்திற்கு ஜீவன் பந்தன ராஜ்யம்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறது என்ன? பாபா சொல்கிறாங்க, ஆத்மாவில் அழுக்கு சேரும்போது கலைகள் குறைந்து கொண்டே போகுது. 16 கலைகள் முழுமையானவர்கள், பிறகு 2 கலைகள் குறைந்து விடுது. குறைந்த மதிப்பெண்ணில் தேர்ச்சி பெற்றதுனால ராமருக்கு வில் அம்பை காட்டியிருக்கிறாங்க, மற்றபடி எந்த வில்லையும் உடைக்கவில்லை. இது ஒரு அடையாளத்தை கொடுத்து விட்டாங்க. இவை அனைத்துமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எந்த வார்த்தையை சொல்லி பாபாவை நினைவு செய்யக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், ஹே சிவபாபா என்று சொல்வது அழைக்கும் வார்த்தையாகும், நீங்கள் ஹே என்ற வார்த்தையை சொல்லக்கூடாதுங்கிறாங்க பாபா. பாபாவை நினைவு செய்ய வேண்டும். புலம்பனீர்கள் என்றால் பக்தியின் அம்சமாகிவிட்டதுங்கிறாங்க பாபா. ஹே பகவானே என்று சொல்வது கூட பக்தியின் வழக்கமாக இருக்குது. ஹே பகவான்னு சொல்லி நினைவு செய்யுங்கன்னு பாபா சொன்னாரா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க. உள்நோக்கு முகமுடையவராக ஆகி என்னை நினைவு செய்யுங்க, ஜபிக்க கூட தேவையில்லை. ஜபிப்பது கூட பக்தி மார்க்கத்தின் வார்த்தையாக இருக்குது. உங்களுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைச்சிருக்கு. இப்போது பாபாவின் ஸ்ரீமத் படி செல்லுங்க. எப்படி லௌகீக குழந்தை தேகதாரி தந்தையை நினைவு செய்ததைப் போல பாபாவை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா ஹே பகவானேங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எதனுடைய அர்த்தம் முற்றிலும் தனிப்பட்டதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு ஓம் என்பதன் அர்த்தம் தனிப்பட்டதுங்கிறாங்க பாபா. ஓம் என்றால் ஆத்மா. பிறகு அதே ஆத்மா சொல்லுது, ஆத்மாக்களாகிய நாம் தேவதா சத்திரிய வைஷ்யர் சூத்திரர்களாக இருக்கிறோங்கிறாங்க. பிறகு அவர்கள் ஆத்மாதான் பரமாத்மான்னு சொல்லிடுறாங்க. உங்களுடைய ஓம் மற்றும் நாம் தான் அது என்பதன் அர்த்தம் முற்றிலும் தனிப்பட்டதுங்கிறாங்க பாபா. பிறகு ஆத்மா வர்ணங்களில் வருது. ஆத்மாக்களாகிய நாம் முதல்ல தேவதையாகவும் சத்திரியராகவும் ஆகிறோம்.
ஆத்மாதான் பரமாத்மாவாக ஆகுது என்பதல்ல. முழுமையான ஞானம் இல்லாத காரணத்தினால அர்த்தத்தையே குழப்பிட்டாங்க. அகம் பிரம்மாஸ்மி என சொல்கிறாங்க. இது கூட தவறாக இருக்குதுன்னு பாபா ஓம் என்பதன் அர்த்தம் தனிப்பட்டதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எடுத்து சென்றதை திருப்பி தரத்தான் வேண்டும் என பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் கோயில்களை உருவாக்கி இருக்கிறாங்க, ஜபம் தபம் செய்திருக்கிறாங்க, பணத்தை செலவழித்திருக்கிறாங்க. உங்களுடைய கோயில்களை நிறைய பேர் கொள்ளையடித்து சென்றிருக்கிறாங்கங்கிறாங்க பாபா. இது கூட நாடகத்தின் நடிப்பாக இருக்குது. பிறகு கண்டிப்பாக அவர்களிடம் இருந்து திரும்ப கிடைக்கணும். இப்போது பாருங்க, எவ்வளோ கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களும் வாங்கி கொண்டே இருக்கிறாங்க. அவர்கள் எவ்வளவு எடுத்தார்களோ அவ்வளவு முழுமையான கணக்கை கொடுப்பாங்க. உங்களுடைய பணத்தை யார் சாப்பிட்டார்களோ அவர்கள் விழுங்கிவிட முடியாதுங்கிறாங்க பாபா. பாரதம் அழிவற்ற கண்டம் இல்லையா? பாபாவினுடைய பிறப்பிடமாக இருக்கிறது. இங்கேதான் பாபா வருகிறார். பாபாவினுடைய கண்டத்திலிருந்து தான் எடுத்து செல்கிறாங்க என்றால் திருப்பி தரதான் வேண்டும் அப்படின்னு பாபா நம்ம பாரதத்திலேருந்து கொள்ளையடித்ததெல்லாம் திருப்பி ஃபாரினர்ஸ் திருப்பி இங்கே நமக்கு கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாம் ஆத்மாக்களின் மீது எதை தெளித்தால் உலகத்தில் உள்ள துர்நாற்றம் நீங்கும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, எவ்வாறு தற்காலத்தில் ஸ்தூலமான நறுமணத்திற்கான சாதனங்கள்னால ரோஜா, சந்தனம் மற்றும் வெவ்வேறு விதமான நறுமணத்தை பரப்புகிறாங்களோ அதுபோல் சிவனோடு சக்தியாக இணைந்து நீங்கள் மனதின் எண்ணம் மற்றும் விருத்தி மூலம் சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தத்தின் நறுமணத்தை பரப்புங்க. தினமும் அமித வேளையில் விதவிதமான சிரேஷ்டமான அதிர்வலைகளின் நீரூற்று போல ஆத்மாக்களின் மீது பன்னீர் தெளித்திடுங்க. எண்ணம் என்ற தானியங்கி சுவிட்சை மட்டும் ஆன் செய்யுங்க. அப்பொழுது உலகத்தில் அசுத்தமான விருந்தாளிகளின் துர்நாற்றம் என்ன உள்ளதோ அது சமாப்தியாகிவிடும்னு பாபா சொல்கிறாங்க. எது அன்பின் அடையாளம்னு பாபா கேட்குறாங்க. சுகத்தை வழங்கும் வள்ளல் மூலம் சுகத்தின் பொக்கிஷத்தை பெறுவது, இதுவே அவருடைய அன்பினுடைய அடையாளமாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சதா ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, எந்தளவு சக்திகளிடம் சக்தி இருக்கிறதோ அந்தளவே பாண்டவர்களுக்கும் விசாலமான சக்தி இருக்குது. ஆகையினால 4 கரங்கள் கொண்ட ரூபம், அதாவது விஷ்ணுவை காட்டப்பட்டிருக்குங்கிறாங்க பாபா. சக்திகள் மற்றும் பாண்டவர்கள் இவர்கள் இருவரின் இணைந்த ரூபத்தின் மூலமே விஸ்வ சேவை காரியத்தில் வெற்றி கிடைக்குது. ஆகையினால சதா ஒருவருக்கொருவர் சகயோகியாக இருங்க. பொறுப்பு கிரீடத்தை சதா அணிந்திருக்க வேண்டும்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.